Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோல நம்ம மார்க்கெட்ல இன்னும் அட்வான்ஸான டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். என்னன்னா, நான் ஒரு சர்டிஃபைட் ட்ரெயினர் கிடையாது. நான் என்னோட நாலேஜ், நான் மார்க்கெட்ல லாஸ் பண்ணது அண்ட் என்னோட ப்ராஃபிட்ஸை வச்சு உங்களுக்கு என்னோட நாலேஜை ஷேர் பண்றேன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஸோ ரம்ஜான் கொண்டாடுறவங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் லீவ். ஸோ அதனால என்னால் லைவ் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் சொல்லித்தர முடியாது. பட் இருந்தாலுமே எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால் சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு ரெண்டு அட்வான்ஸான விஷயங்கள் பார்ப்போம். என்னன்னா, ஒரு மார்க்கெட்டை நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுவீங்க. ஒன்னு பை பண்ணுவீங்க, இன்னொன்னு செல் பண்ணுவீங்க. ஓகேவா? இதை தவிர வேற எதுவும் பண்ண போறது இல்லை. பை பண்றதுல அனலைஸ் பண்ணுவீங்க, அது வேற டாபிக். ஸோ இப்போ பண்றோம் அப்படின்னா பை பண்றதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, டெலிவரி அண்ட் இன்ட்ராடே. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க மார்க்கெட்ல பை பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம ஏதோ ஒண்ணுல பை பண்ணி லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? டெலிவரி அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அதை ரொம்ப நாளைக்கு நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க டெலிவரி போகலாம். அல்லது ஒரு ஸ்டாக்கை ஒரே நாள்ல செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ட்ராடே வரணும். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெலிவரியில ப்ராஃபிட் லேட்டா வரும். பட் இன்ட்ராடேல ஒரே நாள்ல வரலாம் அல்லது ஒரே நாள்ல போகணும். அதாவது என்ன சொல்றேன்னு புரியலையா? ஒரு 5,000 இன்ட்ராடேல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அந்த 5,000 ஒரே நாள்ல 10,000 மாறலாம் அல்லது 20,000 மாறலாம். அப்படி இல்லைன்னா அந்த 5,000 ஜீரோ பேலன்ஸா மாத்தலாம். ஓகேவா? இன்ட்ராடேக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு. அண்ட் ஒரே நாள்ல உங்களோட மொத்த கேபிட்டலையுமே அழிச்சிரும். ஓகேவா? இன்ட்ராடே. பட் டெலிவரி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க பை பண்ணி ரொம்ப நாள் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வேணுமோ அவ்வளவு நாள் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு, அதாவது மார்க்கெட்ல ஹை கேபிட்டல், இப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ கண்டிப்பா நீங்க டெலிவரியில தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பண்ணிட்டு ஒரு 1 month அல்லது ஒரு 2 month 3 months வெயிட் பண்ணீங்க. அப்படி எவ்வளவு நாள் வெயிட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? ஒரு 3 months கழிச்சு உங்களுக்கு ஒரு 40,000 ப்ராஃபிட் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி டெலிவரியில நீங்க பண்ணலாம். பட் இன்ட்ராடேல பண்ண முடியுமானா, நிறைய நாலேஜ் இருக்கு எனக்கு மார்க்கெட்ல. நான் நல்லா அனலைஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னா நீங்க இன்ட்ராடே போகலாம். பட் நான் சொல்ற ஐடியா என்னன்னா, டெலிவரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாஸ் பண்ணாதீங்க இன்ட்ராடேல. ஸோ ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் மந்த் 10,000 போட்டு அந்த 10,000ல 2,000 லாஸ் பண்ண. ஓகேவா? இன்ட்ராடேல ஒரே நாள்ல. பட் நான் டெலிவரியில கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். பட் 700 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதாவது இப்போ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,000 எடுத்திருப்பேன். ஓகேவா? ப்ராஃபிட் மட்டுமே. ஓகே, இதே மாதிரி தான் நீங்களும் கத்துக்கணும். அண்ட் உங்களோட பேசிக் நீட்காக நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் எவ்வளவுக்கு எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி அண்ட் இன்ட்ராடே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை பேசிக்கா ரொம்ப சிம்பிளா எப்படி அனலைஸ் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டாக் வந்திருக்கேன். ஓகேவா? என்னோட ஸ்டாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இதை நான் நார்மலா அனலைஸ் பண்ணது. என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் நான் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அகைன் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது இந்த ஏரியாவை நான் என்னவா எடுத்திருக்கேன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஓகேவா? பட் இது ஒரு சப்போர்ட்டா எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இங்க இருந்து அப் ஆயிருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஏரியா. மார்க்கெட் இங்க இருந்து அப் போகலாம் இல்ல டவுன் வரலாம். பட் மார்க்கெட் இது சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னு இதை பிரேக் பண்ணி இங்க வரும். இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து இப்படி போகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஒரேடியா அதை பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் இங்க சைட்வேஸ்ல மூவ் ஆகலாம் அல்லது ஒரு டவுன் ஆகலாம். ஓகேவா? இதுதான் நான் அனலைஸ் பண்ண டேட்டா. இது எப்படி அனலைஸ் பண்ண அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய தெரியணும். அது எப்படி நாங்க லைவ் மார்க்கெட்ல சொல்லித்தரேன். லைவ் மார்க்கெட்ல சொன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா புரிகிற மாதிரி சொல்லி தரலாம். ஓகேவா? பட் இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டாப்ல இருந்து மார்க்கெட்டை இறக்கி விட்டுரும். ஓகேவா? சப்போர்ட் அப்படின்னா கீழ இருந்து மேல தூக்கி விடும். ஓகேவா? இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்து நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் இது பிரேக் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்ட். பட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது இங்க இருந்து மார்க்கெட் டவுன் ஆகலாம் அல்லது இங்க இருந்து மார்க்கெட் இது பிரேக் பண்ணி மேல போகலாம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா?
ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு சில சின்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அது புரியல அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா வந்து நான் இந்த வீடியோல டெலிவரி அண்ட் இன்ட்ராடேனா என்னன்னு சொல்லி தரணும்னு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு சர்டிஃபைட் ட்ரெய்னர் கிடையாது. ஸோ என்னோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சும்மா அடிச்சு விடல, ஓகேவா? ஏன்னா என்னோட ப்ராஃபிட்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு தான் என்னோட வீடியோஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஓகேவா? இன்னும் நிறைய மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பத்தி நான் லைவ் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் பண்றேன், சொல்லித்தரேன், ஓகேவா? நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நான் சொல்லித்தரேன். அதுக்காக தான் மெயினா லைவ் மார்க்கெட் வரும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன், ஓகேவா? ஸோ பட் இருந்தாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து மார்க்கெட் இல்லாத டைம்ல கூட உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். மெயினா இன்னைக்கு மார்க்கெட் லீவு, ஸோ அதனால சொல்லித்தர முடியல. பட் நான் வந்து மார்க்கெட் இருக்கிற டைம்ல என்னால இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒர்க் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து முடிஞ்சா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன், அல்லது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்படியே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஸ்டாக்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஓகேவா? அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் இப்போ அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஸோ பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்.